வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதுல பயிற்சி 5ல் 3ல முதல் கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 1,-5 மற்றும் 4,2 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி வழியாக செல்வதும் கீழ்கண்டவற்றிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க. இந்த ரெண்டு புள்ளி இணைக்கும் போது ஒரு நேர்கோடு கிடைக்கும் இல்லையா, அந்த நேர்கோட்டோட நடுப்புள்ளி வழியா செல்லணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் அச்சுக்கு இணையா இருக்கணும், ஒய் அச்சுக்கும் இணையா இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டு சமன்பாடை நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல நம்ம என்ன செஞ்சிடலாம்னா, இந்த ரெண்டு புள்ளிகளுக்குமான நடுப்புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சலாம். பாருங்க, கொடுத்து இந்த புள்ளி எடுத்து எழுதிட்டோம். முதல் புள்ளியை நம்ம x1 y1 ரெண்டாவது புள்ளியை x2 y2 எடுப்போம். நடுப்புள்ளிக்கு ஃபார்முலா பாருங்க. m = x1 + x2 / 2, y1 + y2 / 2. இதான் ஃபார்முலா. எழுதுவோமா? x1 ஓட மதிப்பு 1, அதுக்கு அடுத்தது பிளஸ் போட்டுக்கலாம். x2 ஓட மதிப்பு 4/2, y1 பாருங்க, y1 ஓட மதிப்பு -5 இங்க இருக்கு. அதுக்கு அடுத்தது பிளஸ் y2 ஓட மதிப்பு 2/2 அப்படியே வந்துடும். இப்போ இதை நம்ம சுருக்கிடலாமா பாருங்க. = 1 4 கூட்டோம்னா 5/2. அதுக்கு அடுத்தது -5 + 2 வேற வேற குறி, அப்ப கழிக்கணும் இல்லையா. 5ல் 2 கழிச்சா 3, பெரிய நம்பருக்குலாம் மைனஸ், அதனால -3/2. இதான் என்னது? நடுப்புள்ளி. இப்போ முதல் இது நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன அப்படின்னா, எக்ஸ் அச்சுக்கு இணையா இருக்கணும், இந்த புள்ளி வழியே செல்லணும். எழுதிக்கலாமா பாருங்க. எக்ஸ் அச்சிற்கு இணையாகவும், இதை கொஞ்சம் எழுதுனாதான் நல்லா இருக்கும், சரியா? எக்ஸ் அச்சிற்கு இணையாகவும் எந்த புள்ளி? 5/2, -3/2 வழியே செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு. இதுக்கு என்ன சமன்பாடு? எது எக்ஸ் அச்சுக்கு இணையா இருக்கணும், ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா எக்ஸ் அச்சுக்கு இணையாகும் இந்த புள்ளி வழியே செல்லக்கூடிய கோட்டின் சமன்பாடு y = b. இதான் ஃபார்முலா. அப்ப பாருங்க, இங்க y = இங்க bன்றது என்ன அப்படின்னா, இந்த புள்ளியில y-யோட மதிப்பு. முதல்ல இருக்கிறது x, ரெண்டாவது y. b எதை குறிக்கும்? y-ன் மதிப்பை குறிக்கும். y-ன் மதிப்பு என்னது? -3/2. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு வகுத்துல இருக்க அந்த வந்து பெருக்கலாம் மாறும். 2y = -3. இதை நீங்க இப்படியே விட்டுட்டாலும் சரி, அப்படி இல்லை 2y -3 இடது ஒன்று என்ன மாறும்? +3 மாறும், = 0. இதான் என்னது? நமக்கு தேவையான கோடு. இது எப்படி இருக்கும்? எக்ஸ் அச்சுக்கு இணையே இருக்கும், இந்த புள்ளி வழியே செல்லும், சரியா? அதுக்கு அடுத்தது இதுல ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, y அச்சிற்கு இணையாகவும் எழுதிடலாமா? y அச்சிற்கு இணையாகவும், எதுக்கு இணையா இருக்கணும்? y அச்சிற்கு இணையாகவும் எந்த புள்ளி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 5/2, -3/2 வழியே செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு. என்ன? அதாவது y அச்சுக்கு இணையா இருக்கணும், இந்த புள்ளி வழியே செல்ல ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படின்னா y அச்சுக்கு இணையாகவும் தரப்பட்ட புள்ளி வழியே செல்லக்கூடியதுமான நேர்கோட்டின் சமன்பாடு x = c. இதான் ஃபார்முலா. இங்க cன்றது என்னன்னா, இந்த புள்ளியில x ஓட மதிப்பு. இது x, இது y. அப்ப x ஓட மதிப்பு என்ன? 5/2. x = cன்றது என்னது? x-ன் மதிப்பு 5/2. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு இதை வந்து பெருக்கலாம் மாறுமா? அப்ப 2 பெருக்கலாம் மாறிடுச்சு, x அப்படியே வந்துடும், = 5. கான்ஸ்டன்ட் இடது பக்கம் கொண்டு வந்திருக்க மாறிலியே. 2x + 5 இடது வந்தா -5 = 0. இதான் என்னது? நமக்கு தேவையான கோட்டின் சமன்பாடு, சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.